மகாராஜா வாழ்க. ஆச்சாரியரே, உங்களை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். கடைசியில் அந்த துஷ்ட பிராணி பிடிபட்டுருச்சு. மந்திரியாரே, ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சிருக்கேன். நீங்களா? நான் தான், வேற யாரு? நான் ஆரம்பத்திலே அவனை சிறைப்பிடிக்க நினைச்சேன், ஆனா முடியல. ஏன்னா நான் அவனுக்கு மோட்சம் அளிக்க பார்த்தேன். ராத்திரி முழுக்க நான் இவன் கூட தான் இருந்தேன். இவனுக்கு புரிய வச்சேன், விட்டுடு, அப்பாவி மக்களை எதுவும் பண்ணாத, விட்டுடுன்னு. ஆனா இவன் கேட்கல. கடைசியில என் மந்திர சக்தியை பயன்படுத்தி இவனை வசியப்படுத்திட்டேன். அற்புதம் குருதேவா, உங்களை பாராட்டியே ஆகணும். ஆமா, கண்டிப்பா. மகாராஜா, இதுக்கு மேலே நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா குற்றவாளி உங்க முன்னாடி தான் இருக்கான். இவனை இப்பவே, இந்த நிமிஷமே கொன்னுடுங்க மகாராஜா. இல்ல மகாராஜா, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்டிதர் ராமகிருஷ்ணா? நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது? ஏன்னா மகாராஜா, இவன் நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ஒரு கொடிய பிராணி. முதல்ல நாம எல்லாரும் இவன் எப்படி புலியா மாறுறாங்கிறத பார்த்தாகணும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கும். இத பாரு பண்டித ராமகிருஷ்ணா, நீ ஏன் இவனுக்கு ஆதரவா பேசுற? அதனால உனக்கு என்ன லாபம்? குருதேவா, எனக்கு இதுல எந்த லாபமும் இல்ல. ஆனா மகாராஜா, ஒருவேளை இவன் மனுஷ உருவத்துல இருந்து புலியா மாறும்போது நாம இவனுக்கு தண்டனை கொடுத்தோம்னா இவன் தான் நரமாமிச சாப்பிடுற பிராணிங்கிறத மக்கள் நம்புவாங்க. அதோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். பண்டித ராமகிருஷ்ணா, நீ இப்போ என்னதான் சொல்ல வர? உனக்கு என்ன தோணுது? நான் அதிக பிரசங்கின்னா? நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை வரலையா? நான் என்னோட உயிரை பணயமா வச்சு இவனை பிடிச்சிருக்கேன். உங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல குருதேவா. அந்த லக்கனாவுக்கும் கிராமத்து மக்களுக்கும் இந்த சந்தேகம் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் நிம்மதி, நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் புலியா மாறக்கூடிய அந்த அற்புதமான காட்சியையும் நம்ம எல்லாரும் பாக்குற வாய்ப்பு கிடைக்கும். அதை தவற விட்டுற வேணாமே. மகாராஜா, எனக்கு என்னமோ பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயம் உண்மைன்னு தோணுது. நாம இந்த காட்டுவாசி புலி மாதிரி உருமாறுறத பார்க்கணும்னு தோணுது. ஒருவேளை அவன் மட்டும் உருமாறலன்னா அப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்ல மகாராஜா. குருதேவர் அந்த அற்புதமான காட்சி அவர் கண்ணாலேயே பார்த்திருக்காரு. என்ன குருவே, வாஸ்தவம் தானே? பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன் மகாராஜா. பார்த்தேங்கிறாரு. அப்ப சரி, இந்த காட்டுவாசிக்கு புலியா உருமாறதுக்கு நான் ஒரு அவகாசம் கொடுக்கறேன். எப்ப இவன் உருமாறுறானோ அப்ப நான் இவனை வதம் பண்றேன். அதுக்கப்புறமா நாம எல்லாரும் விஜயநகரத்துக்கு போயிடலாம். மந்திரியாரே, மகாராஜா, நீங்க இந்த நற்செய்தியை சீக்கிரமா கொண்டு போய் லக்கண்ணாவோட கிராம மக்கள் கிட்ட எப்படியாவது சேர்த்துருங்க. அப்படியே அவங்களையும் இங்க வர சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கொடிய மிருகத்தை சிறைப்பிடிச்சிருக்கோன்னு சொல்லுங்க. இவன் மட்டும் புலியா உருமாறினானா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி நானே இவனோட உயிரை பறிக்கிறேன். உத்தரவு மகாராஜா. இங்க பாருமா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போமே. பிரபு, பிரபு, நீங்க அவனுக்கு மோட்சம் கொடுங்க. அவன் கிட்ட போய் மந்திரத்தை சொல்லுங்க. உடனே அவன் புலியோட உருவத்துக்கு மாறிடுவான்ல. அப்புறம் உங்க பாதத்துல வந்து விழுந்துருவான் சுவாமி. என்ன கொடுமை இது? நீ என்னோட உயிரை எடுக்க கூடாதுன்னு முடிவோட இருக்கியா? கடவுளே, நான் உங்களை பத்தி சொல்லல, அவனை பத்தி சொன்னேன். நீ அத பத்தி எல்லாம் கவலையே படாத. நான் தான் அவனை பாக்குறேன்ல, மோட்சம் கிடைச்சிரும்.
இந்த காட்டுவாசி எப்போ ஒரு மாதிரி பொலியா மாறுவான்னு தெரியல. ரொம்ப நேரமா வெளியே காத்துட்டு இருக்கோம். எனக்கு இப்ப தூக்கமா வருது. இந்த காட்டுவாசி எப்போ புலி மாதிரி உருமாறுவான்னு அவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நாம அது வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். மொட்டை தலையா முதல்ல முடிடா மகாராஜா உட்காந்துருக்காரா. நான் உங்க எல்லாருக்கும் வேப்பிலை சர்பத் கொண்டு வர, சரியா? வேண்டாம். அது வந்து என்னன்னா, அமைதியா இருங்க. யாரும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது குரு மாறிடும். குருதேவா, அந்த காட்சியை நீங்க உங்க கண்ணால பாத்தீங்க இல்லையா? அப்படின்னா வேப்பன சர்பத்துக்கு அவசியம் இல்ல, அது தேவையும் இல்ல. நாம இப்படியே இருந்துடலாம். நீ உட்காரு. வரணுமாலா? சொல்லுங்க சுவாமி. இவன் இங்க இருக்கான், சத்தம் அங்க இருந்து வருது. புகை வாசனை வருது. எங்க தீப்பிடிச்சிருக்க? மந்திரி யாரே? மகாராஜா, எங்க என்ன எரியுதுன்னு சீக்கிரமா போய் பாருங்க. அது மகாராஜா, அந்த தீய நாம தான் பத்த வச்சோம். என்னது, நாம பத்த வச்சோமா? ஏன்? நான் தான் அப்படி செய்ய சொன்னேன். ஒருவேளை புலி வந்தா நெருப்ப மூட்ட சொன்னேன். அதுக்கு பயந்து புலி ஓடி போயிடும் இல்லையா? நான் இங்க எந்த காரணத்துக்காக வந்திருக்கேன்றது உங்களுக்கு தெரியாதா? அந்த புலியை பிடிக்கிறதுக்காக வந்திருக்குன்னு தெரியும் மகாராஜா. அப்புறம் எதுக்காக அதை துரத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க? அது மகாராஜா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இந்த மன்னிப்பெல்லாம் நீங்க அப்புறமா கேளுங்க. இப்ப முதல்ல சீக்கிரமா அந்த புலிய, அதாவது அந்த நெருப்ப அணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லனா இந்த மொத்த காடுமே எரிஞ்சு சாம்பலாயிடும். உத்தரவு மகாராஜா. வீரர்களே, என் கூட வாங்க. வீரர்களே, பொடிங்க. புலி மாட்டிக்கிச்சு மகாராஜா. ஆனா மகாராஜா, என்ன இவன் தன்னை புலியா உருமாத்தலையே? மாத்திட்டான் குருதேவா. எப்போ மாறினா? ஆனா உங்க கவனத்தை இங்க இல்ல, அதோ அங்க வைங்க. என்ன இது பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சா? இவன் லக்கண்ணாவாச்சே. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க குருதேவா, இப்பவே எல்லாத்தையும் புரிய வைக்கிறேனே. அவங்கள விடுவீங்க. மகாராஜா, எங்களை நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. புலி பிடிப்பட்டதா தகவல் வந்துச்சு, அதனாலதான் நாங்க அங்க வந்தோம். ஆனா எங்களை பிடிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க என்ன மிருகங்களா? அதனால இதுல 2 பேருக்கு கால்ல அடிபட்டிருக்கு மகாராஜா. மகாராஜா, நீங்க எந்த புலியை தேடி இங்க வந்தீங்களோ அது இந்த புலிதான். அப்புறம் எங்க கலையபுரத்தை உண்டாக்குனது கூட இவருடைய வேலைதான். என்ன பேசுறீங்க பண்டிதரே? நாங்க ஏற்கனவே அந்த புலியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பண்டித ராமகிருஷ்ணா? இவங்க எல்லாரும் அப்பாவி கிராமத்து ஜனங்க. இவங்க கிட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எதை வச்சு நீ இவர்தான் புலின்னு சொல்ற?
குருதேவா, நான் தெளிவா விவரிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என்ன விவரிக்க போற? இவங்க எல்லாருமே புலின்னா? குருதேவா, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னங்கறத அவசரப்படாம கேளுங்களேன். சரி பொறுமையா கேக்குறேன், விஷயத்த சொல்லு. குருதேவா, முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான் என்ன சொல்ல வரோன்றத சொல்ல அவகாசம் கொடுங்க. நீ சொல்லு பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்க எல்லாரையும் எதுக்காக நீ சிறைப்பிடிச்ச? நான் எங்க பிடிச்சேன் பிரபு? பிடிச்சது நீங்க தானே. நான் பிடிச்சனா? ஆமா மகாராஜா, இந்த அதிசயம் நிகழ்ந்தது அன்னைக்கு ராத்திரி நீங்க புலிய பார்த்த உடனேயே அம்பு செலுத்தினப்போ. நான் அம்பு விட்டதுனாலயா பண்டிதர் ராமகிருஷ்ணா? நீ என்ன சொல்ல வரையோ கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா எங்களுக்கும் புரிய வரும். சரிங்க மகாராஜா. மகாராஜா, அன்னைக்கு நீங்க பானம் எய்தப்போ அது புலிய தாக்கி காயம் பட்டிருக்குமேன்னு அந்த இடத்துக்கு போனேன். அந்த புலியோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க போனேன். நல்லா கூர்ந்து கவனிச்சதுல அங்க அறுபட்டு போன ஒரு மனுஷனுடைய கால் கட்ட விரல் கிடைச்சது. மகாராஜா, அப்படி ஆனதுக்கு காரணம் அன்னைக்கு நீங்க எய்த அம்புதான். அதால ரத்தமும் சிந்தி இருந்துச்சு. நீங்க அம்பு எய்தது அந்த புலிய கொல்றதுக்காக. ஆனா அங்க கிடைச்சதுனுவோ மனுஷனுடைய கால் விரல். வெட்டுப்பட்ட அந்த விரல் கண்டிப்பா இவங்கள ஒருத்தரோட தான் இருக்கணும். முதல்ல நானும் பயந்துட்டேன் மகாராஜா. மத்தவங்க சொல்ற மாதிரி ஒரு புலியால மனுஷ ரூபத்துக்கு மாற முடியும்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் நான் ராஜ நர்த்தகி சௌதாமணி தேவியார் தங்கியிருந்த இடத்துக்கு போனேன். அங்கதான் எனக்கு புலியுடைய வால் கிடைச்சது. அப்பவே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு மகாராஜா, அது ஒண்ணு நரமாமிசம் சாப்பிடுற புலி இல்ல. அப்புறம் இன்னைக்கு குருதேவர் மூலமா இந்த காட்டுவாசியை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் சந்தேகப்பட்டது தெளிவாயிடுச்சு. இவன் ஒண்ணு கொடூர மிருகம் இல்ல. ஒருவேளை அது உண்மையா இருந்தா எப்படி நம்ம குருதேவரால அவ்வளவு சுலபமா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்க முடியும் சொல்லுங்க? நீ இப்ப என்னதான் சொல்ல வர பண்டித ராமகிருஷ்ணா? உனக்கு என்னோட மந்திர சக்தி எப்படிப்பட்டதுன்னு தெரியாதா? தெரியும் குருதேவா. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ராட்சசன் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. நீங்க மந்திரங்களை சொல்றதுக்கு கூட அவன் அவகாசம் கொடுத்திருக்க மாட்டானே. இங்க பிடிச்சது என்னவோ உண்மைதான், ஆனா அது மனுஷனாச்சே. ராத்திரியில இருந்து விடியற வரைக்கும் உங்க பக்கத்திலேயே தான் இருந்திருக்கான். ஆனா உங்களை எதுவுமே செய்யலையே. மகாராஜா, நான் சந்தேகப்பட்டது சரிதான்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என் அம்மா அந்த காட்டுவாசியை பார்த்தப்போ நாங்க அவனை கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போனோம். அப்ப நீ சொல்ல வர்றது உங்க தாயாருக்கும் அந்த காட்டுவாசிக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை மட்டும் இல்ல அரசே, இந்த காட்டுவாசி என் அம்மாவுக்கு ஒரு நல்ல நண்பனாவே ஆயிட்டான். தினமும் காலையில கூடாரத்துக்கு வெளியில அம்மாவுக்காக பழங்களை வச்சுட்டு போனான். இவ்வளவு பழங்களா? இந்த இடத்துல யார் வச்சுட்டு போனது? அம்மா, இந்த பழங்களை இங்க யார் வச்சுட்டு போனது? இதெல்லாம் எனக்காக தான், அதாவது அம்மாக்காகவா? மகாராஜா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இரவு வேளையில தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு முறை அவங்க மட்டும் காட்டுவாசிய பார்த்திருக்காங்க. மகாராஜா,
இந்த காட்டுவாசி நரமாமிசம் சாப்பிடுறவன் இல்ல. இவனும் நம்மள மாதிரியே ஒரு சாதாரண மனுஷன் மட்டும்தான். ஆனா இவன் இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்தாங்கிற ரகசியத்துக்கு நம்ம பதில் தேடியே ஆகணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் மணிப்பட்டி கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்து மக்கள் சில பேர்கிட்ட பேசினதுல என்ன தெரிஞ்சதுன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் இதே வனத்துல தொலைஞ்சு போயிட்டான். அவன் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. இந்த காட்டுவாசி தான் தொலைஞ்சு போன அந்த சின்ன பையன் மகாராஜா. நீ சொல்றத பார்த்தா இங்க இருக்கிற அந்த ஆதிவாசி மாமிசம் சாப்பிடுறவன் இல்ல. ஆமா மகாராஜா. மகாராஜா, நான் கிராமத்துக்குள்ள போனப்போ எனக்கு இன்னொரு ரகசியமும் தெரிஞ்சது. இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு சூழ்ச்சி தான். பெரிய சதி வேலை இது. இங்க புலியும் இல்ல, நரமாமிசம் சாப்பிடுற மிருகமும் இல்ல. ஆனா மக்கள் மனசுல பயம் மட்டும் இருக்கு. இந்த கிராமத்தை சுத்தி எந்த பகுதியிலையும் புலி நடமாட்டமும் இல்லைங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மகாராஜா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. மனுஷ ரூபத்துல இருந்து புலியா மாறுறாங்கிற வதந்திய பரப்புறவனுக்கு அந்த காட்டுவாசி பிடிபட்டானா நிச்சயமா இங்க வருவாங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது. அது இப்போ உண்மையாயிடுச்சு. இந்த காட்டுவாசியால தான் இவங்களுடைய மொத்த சதி திட்டமும் தோத்து போயிடுச்சு.